ஆல் திஸ் ட்ராமா ஹஸ் கம் டு அன் எண்ட். கடந்த ஒரு 4-5 நாளா வந்து பெரிய ட்ராமா, பெரிய ஒரு ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி எங்களுக்கே இருந்தது. அவருக்கு இருந்ததோ இல்லையோ, எங்களுக்கு இருந்தது, எங்க குரூப்ல இருந்தது, எங்க வாட்ஸ்அப் குரூப், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டி எல்லாத்துலயும் இருந்தது. ஒரு வழியா அவரு ஜெயிச்சிட்டாரு. ஸோ நான் இந்த பதிவை ஏன் பண்றேன் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் நான் நிறைய பொலிட்டிக்கலா நான் வந்து ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கேன். பட் இதெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள நடக்கும். ஒரு சில மக்களோட நடக்கும். கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல, என்னோட கார்ப்பரேட் குரூப்லலாம் இவ்ளோ பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ், இவ்ளோ டர்மாயில்ஸ் எல்லாம் இருந்ததே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் looking at so much political opinions hurting each other's sentiments. ஸோ அதனால நான் இந்த பதிவை போடணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்க வீட்டில் இருக்க ஒருத்தரோ, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தரோ, இல்லை உங்க கூட ஆஃபீஸில் உங்க பக்கத்தில் உங்களை சுற்றி உட்காந்து இருக்கிற ஒருத்தரோ தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். விஜயோ ஸ்டாலினோ இருக்க முடியாது. யோர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர் யோர் ஃப்ரெண்ட்ஸ், யோர் ரிலேட்டிவ்ஸ். உங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிற உங்க தெருவில் இருக்கிற இவங்க தான் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ நம்ம லெட்ஸ் நாட் ஹர்ட் ஈச் அதர்ஸ் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஃபார் ஆல் த பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் தட் வி ஹேவ். ஏன்னா இப்போ அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருச்சுன்னு பார்க்குறோம். நம்ம எல்லாம் ஒன்று மண்ணா பழகிருக்கோங்க. ஒன்றா சாப்பிட்ருக்கோம், ஒன்றா தூங்கியிருக்கோம், ஒன்றா வெளியில் போய் டீ சாப்பிட்ருக்கோம், ஒன்றா என்ஜாய் பண்ணியிருக்கோம், ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் நாட் டேம்பர் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆர் ஆர் ஃபீலிங்ஸ் ஃபார் த சேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் அப்படின்றது தான் வந்து எனக்கு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. இதை சார்ந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அது எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. இதை உடனே சொன்ன உடனே 1960 என்ன நடந்துச்சு தெரியுமான்னு உடனே கமெண்ட்டில் போடாதீங்க. ஏன்னா நான் 1960 என்ன நடந்துச்சுன்னு நான் போய் பார்க்குறது எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியவும் தெரியாது. எனக்கு போன 5 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, இந்த 5 வருஷத்தில் என்ன நடக்குதுன்றது மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ முன்னாடி ஸ்டாலின் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எனக்கு ஓட்டு போட்டவங்க, எனக்கு ஓட்டு போடாதவங்க 2 பேருக்கும் சேர்ந்து நான் வந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, என்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, என்னோட எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நான் வந்து குரல் கொடுப்பேன், நான் வந்து உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது பர்சனலாக. எனக்கு அவ்வளோதான். இது வந்து ஒரு பொது கருத்து கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு சிஎம் சேருக்கு வந்து எதிரி கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போடாதவங்களோ, உங்களுக்கு எதிர்கருத்து வைக்கிறவங்களோ உங்களோட எதிரி கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே உங்களுக்கான மக்கள் தான். இதில் எதிரி அப்படின்றதே வந்து அந்த சிஎம் சேருக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையும் இப்போ வந்து ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் இப்போ ஒரு எதிரின்னு சொன்னீங்கன்னா உடனே அது வந்து எல்லாரோட சென்டிமெண்ட்ஸ்குள்ளேயும் வந்து போகுது. ஸோ அந்த ஒரு வார்த்தை என்ன பர்சனலாக வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணுச்சு. ஸோ அதனால அதை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம எல்லாம் ஒன்று மண்ணா பழகியிருக்கோம். லெட்ஸ் ஷேக் ஹேண்ட்ஸ் அண்ட் லிவ் ஆஸ் யூஷுவல். திஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அவர் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நினச்சி எல்லாரும் இவ்வளோ நாள் சண்டை போட்ட எல்லாரும் கொஞ்சம் கை கொடுத்து ஒரு டின்னர் பார்ட்டி வச்சுக்கோங்க. இல்லைனா எங்கன்னா வெளியே போங்க. லெட்ஸ் நாட் ஹர்ட் ஈச் அதர்ஸ் ஃபீலிங்ஸ்.